இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக சமூக ஊடகங்களில் எதிர்ப்பு தெரிவித்து அமோக ஆதரவை பெற்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டி (CJP) அமைப்பு இன்று புது டெல்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியில் பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியது. இந்த போராட்டத்திற்கு டெல்லி போலீஸ் காலை மணி 10 முதல் மாலை மணி 5 வரை அமைதியான முறையில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கியிருந்தது. இந்த இயக்கத்தின் நிறுவனர் அபிஜித் திப்கே அமெரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பி போராட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த போராட்டத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள், தேசிய தேர்வுகளில் நிகழ்ந்த நிர்வாக குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். அசம்பாவிதங்களை தவிர்க்க கல்வி அமைச்சரின் இல்லம் மற்றும் புது டெல்லி எல்லைகளில் 40க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில வாரங்களிலேயே சமூக ஊடகங்களில் கோடிக்கணக்கான ஆதரவாளர்களை பெற்றுள்ள இந்த இயக்கம் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, கல்வி சீர்கேடுகள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்த அதிருப்தியை பிரதிபலிப்பதாக அந்நாட்டின் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சமூக ஊடகங்களில் தொடங்கிய ஓர் இளைஞர் இயக்கம் தற்போது புதுடெல்லி தெருக்களில் நேரடி அரசியல் அழுத்தமாக மாறியிருப்பது இந்திய அரசியலில் புதிய கவனத்தை ஈர்த்துள்ளது.